யாரைக் கண்டும் பயம் கொள்ளுதல் கூடாது. உன் மனதிற்குள்ளே பயம் என்ற எண்ணமே இருத்தல் கூடாது. பயமே வரக்கூடாது. எந்த ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கிறதோ, நெஞ்சினகத்து பயம் குடிகொள்கிறதோ, அவரால் முன்னேற்றம் என்ற படியை ஏறிவிட முடியாது. சுலபமாக கடந்து விட முடியாது. வெற்றி பாதையில் செல்ல முடியாது. ஆகவே பயத்தை அறவே ஒழித்து விட வேண்டும். பயம் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு பேய்க்கதை சொல்வார்கள், குழந்தை பருவத்திலே சொல்வார்கள். அந்த பேய்க்கதை சொல்லும் பொழுது நாம் பயம் கொள்வோம். ஆஹா, காட்டு வழியே ஒரு மிருகம் தலைவிரி குலத்தோடு பெரிய உருவமாக வந்தது என்று சொல்லும் பொழுது நாம் பயம் கொள்வோம். ஆனால் வயது வர 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 பயத்தை நீக்கிவிட வேண்டும். சில மனிதரை பார்த்தால் பயப்படுவோம். பாம்பை பார்த்தால் பயப்படுவோம். பேயை பார்த்தால் பயப்படுவோம். பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்தால் பயப்படுவோம். எங்கே சண்டை செய்து விடுவார்களோ என்ற எண்ணத்தில் பயப்படுவோம். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுக்கு நூறாக உடைத்துவிடும். முன்னேற்றத்தை கண்ணாடி சில் போல் நொறுக்கிவிடும். ஆகவேதான் சொல்கிறேன், இன்றைய இளைஞர்கள் பயம் என்னும் திரையை விலக்கி அதிலே நீங்கள் இன்பம் காணுங்கள். வாழ்க்கை எனும் இன்பத்தை தேடுங்கள். ஆனால் கெட்ட வழியிலே தேடாதீர்கள். இன்றைக்கு சமுதாயத்திலே கெட்ட வழிகளும் கெட்ட வழியில் செல்வோர்களும் இருக்கிறார்கள், நல்ல வழியில் செல்வோரும் இருக்கிறார்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதை நல்ல வழிகளாக தேர்ந்தெடுத்து உங்களுடைய தாய் தந்தையருக்கு ஒரு நல்ல சிறப்பான பெருமை தேடித்தந்து இவன் இன்னாருடைய பிள்ளை என்று பெயர் சொல்லும்படியாக வாழ்ந்து காட்டுங்கள்.